கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னால இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஒரு வீடியோ லிங்கை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்பந்தான் இந்த மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாசிவ் இன்கம் ஐடியா அப்படிங்கிற வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண ஒரு வெப்சைட். இப்போ மார்ச் 19, 2025ல லான்ச் பண்ண ஒரு வெப்சைட். சோ இவங்க வந்து பாஸ்மதி ரைஸ் பிராண்ட்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பாசிவ் இன்கம் ஐடியா மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து 17,599 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ இந்த வெப்சைட்ல வந்து ஜஸ்ட் சில சிம்பிள் டாஸ்க் வந்து பண்ண போறோம். ரெஃபரல் செக்ஷனை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல தொடர்ந்து வந்து ஒர்க் பண்றதுக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ ஆர் மேபி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஆர் மேபி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணாதான் இந்த வெப்சைட்ல இருந்து தொடர்ந்து வந்து வித்ட்ராயல் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ண டேட் வந்து மார்ச் 19, 2025. சோ நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் சேனல் இந்த வெப்சைட்டை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அகைன் ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த 2.click உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த வெப்சைட் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வெப்சைட்டோட நேம் வந்து dear2.click. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். சோ ரெஜிஸ்டர் வந்து கொடுத்த பிறகு நம்ம வந்து டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். சோ நம்மளுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணணும். அதே மாதிரி மொபைல் நம்பர், இந்தியன் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ சென்ட் அப்படின்னு கொடுத்த உடனே ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வரும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும்போது அந்த டிஸ்பிளே நேம் வந்து ஆக்சுவலா வேற ஒரு நேமா இருக்கும். இந்த dear2clickன்னு இருக்காது. ஸோ இதுல பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து என்டர் பண்ணும். பாஸ்வேர்டுக்கு எந்தவித ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிடையாது. அதை அப்படியே என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ஆர் மேபி பாஸ்வேர்ட் அகைன் அப்படின்னு வந்து என்டர் பண்ணுங்க. ரெஃபரல் கோட் வந்து என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்டர் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். கொடுத்த உடனே நமக்கு வந்து ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வரும். அதுக்கு பிறகு நீங்க லாகின் பண்ணலாம். ஸோ மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. என்டர் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் டியர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப் ரூல்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹1, டெய்லி ஏர்ன் வந்து ₹12 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி சைன்இன் மூலமா உங்களுக்கு வந்து ₹8 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இன்விடேஷனுக்கும் உங்களுக்கு ₹7 கிடைக்கிறதாகும். டீம் ரீசார்ஜுக்கு வந்து 10% கமிஷனுக்கு மேலேயும் கிடைக்கும். மினிமம் ரீசார்ஜ் வந்து நீங்க ₹300 வந்து இன்வெஸ்ட் பண்ணும். மினிமம் வித்ட்ராயல் வந்து ₹170 நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ அபிஷியல் சேனலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு கோட், அதாவது வந்து சைன்இன் கோடை வந்து என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைன்இன் கோட் வந்து ஆக்சுவலா டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கு. அதனால நம்ம அபிஷியல் சேனலுக்குள்ள போலாம். ஸோ இதுல வந்து பார்க்கும்போது 210 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டெலிகிராம்ல வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப குறையதான் வந்து இருக்கிறது வந்து தெரியுது. இதுல ஓப்பன் இன் வெப் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே நம்ம கோத்ரூ பண்ணும்போது இந்த மாதிரி ஜீரா சம்பா ரைஸ் பாஸ்மதி பிராண்ட் வந்து நிறைய இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காலையில 9 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு இப்படி வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. சைன்இன் டேட்டும் சைன்இன் கோடும் வந்து கொடுப்பாங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி ஆக்சுவலா வந்து சைன்இன் செக்ஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து கோத்ரூ பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் உடைய யூசேஜ் வந்து என்னது, இந்த ஜீரா பிராண்டோடைய குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இமேஜஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா kkram.in அப்படின்னு ஒரு வெப்சைட் டீடைல் வந்து தெரியுது. அதை நம்ம வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சைன்இன் கோட் வந்து கொடுக்கறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ வெனஸ்டே, அதாவது வந்து மார்ச் 19, 2025 தான் இந்த சேனலே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளே இந்த மாதிரி சைன்இன் கோடுன்னு சொல்லி டெய்லி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் லைக் 210 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பரோ ஒரு இமெயில் ஐடியோ இவங்க எந்த இடத்துல இருந்து பேஸ்ட் அப்பான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல. பட் வந்து இமேஜஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த சைன்இன் கோடு மட்டும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்குவோம். தேவையுள்ள இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ₹9,000, அதாவது 11,000 பதிலா ₹9,000. இது வந்து 06 பிராண்ட் டீடைலு.
ஸோ 80 டேஸ்க்கு வந்து ₹8,461 நமக்கு டெய்லி கிடைக்கிறதா வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டைமரும் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ₹300 ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா 80 டேஸ்க்கு வந்து ₹199 வந்து டெய்லி உங்களுக்கு வந்து கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 1100, 2300 இப்படி வந்து நெறைய பேக்கேஜஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு 80,000 வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் குடுக்கும்போது 10 டேஸ்க்கு வந்து 88,888 88,888 வந்து டெய்லி குடுக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 நாளைக்குன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பேக்கேஜ் எங்கேயுமே வந்து பார்த்ததே இல்ல. ஸோ இப்படி வந்து நெறைய ஹை பிளான்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்க்கும்போது ₹300 இன்வெஸ்ட் பண்ணும்போது, நமக்கு வந்து டெய்லி வந்து ரூ. 199 குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரூ. 8 குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 80 நாளைக்கு தொடரும் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபர்ம் அப்படின்னு வந்து குடுக்கும்போது, நமக்கு வந்து ரீசார்ஜ் செக்ஷன் அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ கரெக்ட்டான அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏ, பி ஆர் சி அப்படிங்கிற சேனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பேமெண்ட் வந்து குடுத்த பிறகு, நமக்கு வந்து இந்த மாதிரி யுபிஐ செக்ஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து Paytm, PhonePe, Google Pay, நெட் பேங்கிங் இப்படி நெறைய டீடைல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. கியூஆர் கோடும் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு இமெயில் ஐடியும் வந்து குடுத்துருக்காங்க. காப்பி யுபிஐன்னு சொல்லி. ஒரு டைமரும் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இந்த டைமருக்குள்ள அதாவது டைமர் முடியறதுக்குள்ள நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதே ஆப்ஷன்ஸ் வந்து வித்ட்ராயல்ல குடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து அந்த சைன் இன் ஆப்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்ல அந்த சைன் இன் கோட் பார்த்துட்டோம்ல. இன்னைக்குள்ள சைன் இன் கோட கரெக்ட்டா பேஸ்ட் பண்ணிட்டேன்னா, நமக்கு வந்து ₹8 இன்னைக்கு வந்து நமக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இதுல ஆன்லைன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ண உடனே, ஆன்லைன் சர்வீஸ் வந்து வாட்ஸ்அப் குடுத்த உடனே, அது ரீடைரக்ட் ஆகுது ஒரு டெலிகிராம் கான்டாக்ட். இதே மாதிரி டெலிகிராம் சர்வீஸ் கிளிக் பண்ணாலும் டெலிகிராம் கான்டாக்ட் தான் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து ஒரு ஃபோன் நம்பரோ, ஒரு இமெயில் ஐடியோ இல்ல. ஜஸ்ட் ஒரு டெலிகிராம் கான்டாக்ட் தான். ஸோ இதுல வந்து டெலிகிராம் சேனல் வந்து கரெக்ட்டா வந்து ரீடைரக்ட் ஆகுது. பைண்ட் பேங்க் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லி சொல்றாங்க. நேம், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர். இத என்டர் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு வந்து குடுக்கலாம். வித்ட்ராயல் பொறுத்தவரைக்கும் அமௌண்ட்ட வந்து என்டர் பண்ணணும். சப்மிட் குடுத்த உடனே நமக்கு பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ வந்து ஆட் பண்ணலன்னா, ஆட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ரெஃபரல் லிங்க் அப்படின்னு வந்து இருக்கு. இது நம்மளுடைய ரெஃபரல் லிங்க நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய ஓன் ரெஃபரல் லிங்க் ஆர் மேபி ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் ஆர் மேபி இன்விடேஷன் கோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி 10%க்கு மேல வந்து கமிஷன் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து இன்னைக்குள்ள ப்ராஃபிட் வந்து ஜஸ்ட் வந்து செக் இன் தான். நமக்கு வந்து ₹8. நம்ம நெறைய பேர வந்து இந்த வெப்சைட்ல வந்து இன்வைட் பண்ண நமக்கு வந்து ஏர்னிங் ரேட் ஆர் மேபி கமிஷன் வந்து கூட போகுது. அதே மாதிரி அதுவும் உங்களுக்கு வந்து அந்த பிளான்ஸ் ஆர் மேபி ப்ராடக்ட் பேக்கேஜஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசார்ஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு செக்ஷன் தான். சரி இவங்க வந்து டபுள் டியர் பிராண்ட வந்து சொல்லிட்டே இருக்காங்கல்ல. இத வந்து நம்ம வந்து கூகுள் சர்ச் பண்ணோம். ஸோ டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல வந்து சர்ச் பண்ணும்போது, நமக்கு வந்து இந்த பிராண்டோட டீடைல்ஸ் வந்து வருது. ஆனா இதுல வந்து கோ த்ரூ பண்ணும்போது doubledeer.co.inல வந்து ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. இவங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஜெனுவினான ஒரிஜினலான வெப்சைட். ஸோ கீழ வந்து கோ த்ரூ பண்ணும்போது இவங்களுடைய கார்ப்பரேட் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஹரியானா, இந்தியா அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஃபோன் நம்பர் இருக்கு. இமெயில் ஐடி வந்து இருக்கு. ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து சென்னை, இந்தியால வந்து இருக்கு. சவுத் இந்தியால வந்து இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ஒரிஜினல் ஜெனுவின் வெப்சைட்டுக்கும், நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண இந்த இன்வெஸ்ட்மென்ட் வெப்சைட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் குறைய தான் இருக்கு. ஸோ நம்ம டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல வந்து கூகுள் சர்ச் வந்து குடுக்கலாம். நமக்கு ரெலவென்ட்டான ரிவ்யூஸ் வந்து வரல. ஸோ மேபி இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர் மேபி டெலிகிராம் சேனல் வந்து இப்பதான் ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்கிறதுனால, நமக்கு வந்து டீடைல்ஸ் ஆர் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியல. இந்த வெப்சைட்ல சின்ன சின்ன அமௌண்ட் நாங்க ஆல்ரெடி டெபாசிட் பண்ண தான் செய்றோம். ஆல்ரெடி நாங்க வந்து வித்ட்ராயல் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு நீங்க ஒரு வேளை என்கிட்ட கேட்கலாம். நீங்க இந்த வெப்சைட்ல தொடர்ந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வித்ட்ராயலும் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இந்த வெப்சைட்ட ஒரு 10, 15 பேர்கிட்ட சொல்றீங்க. அவங்களும் வந்து நெறைய ரெஃபரல் பிளான் மூலமாக நெறைய பேர வந்து இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த வெப்சைட்ட வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய டெலிகிராம் கான்டாக்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா ரிப்ளை வரமாட்டுக்கு. உங்களுடைய கான்டாக்ட்ட பிளாக் பண்ணிட்டாங்க.
ஆர் இவங்களுடைய டெலிகிராம் சேனலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை யார்கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? யாரோ ஒரு விவரம் தெரியாத ஒரு ஆளு இந்த வெப்சைட் பத்தி ஒரு நாலேஜும் இல்லாம இந்த வெப்சைட் குள்ள போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த வெப்சைட் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரிய வருது. இப்போ இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணதுக்காக வேண்டி இந்த வெப்சைட்ல இருந்து காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேரை ஜாயின் பண்ண வைக்கிறாரு. இப்படிதான் அரௌண்ட் லைக் 210 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் பக்கத்துல இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து சேர்ந்திருக்காங்க. நீங்க தெரிஞ்சே பண்ற தப்புனால உங்களை பார்த்துட்டு ஒரு 10 பேர் 15 பேர் வந்து என்னன்னே தெரியாம இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்றாங்க. சோ உறுதியாவே சொல்லலாம் இது ஒரு MLM கைண்ட் ஆஃப் ஜாப். அதனால கான்பிடென்ட்டா நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, தயவு செய்து இந்த வெப்சைட் பக்கத்துல போயிடாதீங்க. ஒருவேளை இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணி வேற ஒரு நேம்ல ஆரம்பிச்சா கூட அந்த வெப்சைட் பக்கமும் போயிடாதீங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியா பார்க்கலாம். சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.